இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட போகிறாங்க. யாருக்குன்னா நம்ம தலைவர் தளபதி விஜயண்ணனுக்கு. கேட்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல? ஆமாங்க, ஒரு ஆள் ரூ. 1,00,000 செலவு பண்ண போகிறாங்க. ஸோ எதனாலன்றதை டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் மக்கள் சந்திப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது விஜயண்ணன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு மக்கள் சந்திப்பு நான் தொடர்ந்து 2-3 வீடியோலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அங்கே ரொம்ப பாடுபட்டு இருக்காரு அதோட பர்மிஷன் ரீசனுக்கெல்லாம். அதுக்கு இப்போ அனுமதி கிடையாது. ஸோ 13ஆம் தேதி விஜயண்ணன் சேலத்துக்கு போகிறாரு, ஆனால் பர்மிஷன் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விசிலுக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் தடைன்ற நியூஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் கூட அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியும் என்ன விஷயம், என்ன உண்மை நடக்குதுன்ற தெரியப்படுத்த போகிறேன். அதாவது யார் தடுக்கிறா? மைதானத்தில் தடுக்கிறது கவர்மெண்ட் தடுக்குதா, இல்லை வேறு யாராவது தடுக்கிறாங்களா, இல்லை அந்த கிரிக்கெட் டீமை தடுக்கிறாங்களா? ஸோ உள்ளே இறங்கி விசாரிக்கும் போது நமக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மக்கள் சந்திப்பு நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. ஆரம்பத்தில் நம்ம போட்ட ஷெட்யூல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி மாதத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் விஜயண்ணன் போகிறாரு. அங்கே மக்களை சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு, அந்த ஊரில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. அதுதான் திமுக அரசும் ஆசைப்பட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு. இதனால தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. நம்ம தலைவருக்கு இருக்கிற மக்கள் மரியாதை, நமக்கு இருக்கிற தோழர்கள் சக்தி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் அரசாங்கம் கிட்ட இருக்கிற அந்த பவர். அந்த பவர் இல்லாதனால தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நவர முடியல. அந்த பவரை வச்சுட்டு அவங்க பண்ணுற நெகட்டிவிட்டி நிஜமாலே நம்ம சந்திக்கும் போது நமக்கு அது ஃபீல் ஆகுது. என்னடா நம்மளை இப்போ இப்படி போட்டு செய்கிறாங்களே, ஸோ மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நவரவே முடியலையே, நம்மளை இப்படி அடக்கி வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் படமே வேணாம், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு, ஜனநாயகம் தான் கடைசி படம் முடிச்சுட்டு அரசியல் வட்டாரத்துக்குள்ளே ஃபுல் டைமாக வரப்போறேன்னு சொன்ன அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்குற ஒவ்வொரு நெருக்கடிகள் இந்த நிமிஷம் வரைக்கும் பாருங்கள். இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் சந்திப்பு நம்ம பிளான் போட்டோம். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அண்ணன் ஸ்டேஷன் போய் இறங்குறாரு, நிறைய பர்மிஷன் போகிறாரு, எல்லா விஷயமும் பண்ணார். இதோ நாளைக்கு நாளானிக்கு இப்போ கிடச்சிரும், இப்போ நாளைக்கு கிடச்சிரும், ஈவினிங்க்கு மேலே பர்மிஷன் கிடச்சிரும் சொல்லி காவல்துறை வந்து அந்த லேண்டு, அதாவது அந்த மைதானத்தை பார்த்தாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. சடனாக இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த மாவட்ட செயலர் கொடுத்த ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அதில் மக்கள் சந்திப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா 51 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? நீங்கள் விஜய் அவர்களை கூட்டிகிட்டு வாங்க, அங்கே பேசவேங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் இது மக்கள் சந்திப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சந்திப்புக்கான பர்மிஷன் கொடுக்கல, நிர்வாகிகளை நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். அதாவது அதே கிரவுண்டில் கிட்டத்தட்ட 5000 நிர்வாகிகள், சேலத்தை சேர்ந்த 5000 நிர்வாகிகளை விஜயனை மீட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ்ஸில் தான், பிரச்சார வாகனத்தில் தான் மீட் பண்ணுறாங்க. அது மேலே நின்று தான் விஜயன் பேச போகிறாரு. எதனால் மக்கள் சந்திப்பு ரத்தாயிடுச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் ஐடியாவே தெரில. யாருக்கிட்டையும் நான் விசாரித்தேன். எனக்கு தெரிஞ்ச தோழர்கிட்டலாம் பேசும்போது யாருக்குமே தெரியல இது உள்நோக்கம் என்ன, உள்ளே என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியல. சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் 5000 பேர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பர்மிஷன் கிடச்சிருக்கு 5000 பேர். அதுவும் பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸில் 500 பேர் உட்கார வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த மாதிரி 5000 பேரை பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பேர். நம்ம கொடுக்குற ரூல்ஸ் தான் அது. நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம மாநாட்டிலையும் நம்ம மக்கள் சந்திப்பிலும் நம்ம கொடுக்குற ரூல்ஸ் தான், யார் யார் வரவானான்ற ரூல்ஸ். அதுதான் காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபயர் இன்ஜின்லேருந்து டாக்டர் ஃபெசிலிட்டி, பாத்ரூம்லேருந்து எல்லாமே சேலம் மாவட்ட செயலாளர் அந்த டீம் எல்லாருமே ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் எல்லா நியூஸ்லையும் நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 150 பேர் பார்த்தீங்கன்னா கார்டு, அதாவது பிளாக் கார்ட்ஸ் மாதிரி கார்டுகள் பார்த்தீங்கன்னா விஜயனுக்கு பாதுகாப்புக்கு. இது இப்போ இல்லைங்க, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு சேலத்துலேருந்து வருவாங்க. அந்த டீம் வந்து அந்த படைக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இருக்கிற வருத்தம் என்னென்னா, மக்களை ஏன் சந்திக்கக்கூடாதுன்றது, ஏன் அதை தடுத்தாங்கன்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அது வெளியேனும் வரல. ஸோ அது கூடிய விரைவில் வெளியே வரும்னு நினைக்கிறேன். விஜயனை சேலத்தில் அங்கே நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ண போகிறாரு. ரீசெண்டாக நடந்த இந்த இளைஞரணி மாநாடு திமுக, அதை பற்றி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது.
அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. இது நான் சொல்லலை, ரீசெண்டாக ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு டீம் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியூர், அதாவது துபாய், கத்தர், அந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த ஊரில் பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. அது நான் கூட பார்த்தேன். வெறும் துபாயில் மட்டும் கிடையாதுங்க, பல இடத்துல போட்டிருக்காங்க. பல இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மாதிரி 3ஆம் ஆண்டு துவக்க விழா இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லையும் வெளியூர்களையும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்குதுன்னா அது ஒரே தலைவனுக்கு தான் கிடைக்கும், நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். செங்கோட்டையன் சாருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அவங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே காமிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட், என்னைக்கு ஓட்டு போடுற அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் 3 லட்சம் பேர் டிக்கெட் புக் பண்ண ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயனனுக்கு ஓட்டு போடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அவங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸு 1 லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் விஜயன் மேலே பாசத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எலெக்ஷன் டேக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போது. அவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்லே செங்கோட்டையன் அவர்களுக்கு கால் பண்ணி வீடியோ கால் மூலிமா அவங்க இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாருமே காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். அவருக்கு இது அதிசயமாக இருக்குது. இத்தனை வருஷம் அரசியல் வரலாற்றில் அவர் எதுவுமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இவ்வளோ பேர் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போ நான் அந்த 3 லட்சம் பேர் வராங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அது ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் அங்கே மீட்டிங் போகிறது தெரியுமா, அந்த டீம் சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்த மாதிரி பல கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் ரெடியாக இருக்காங்க வரத்துக்காக. அவ்வளோ செலவு பண்ணி வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க ஓட்டு போடுறதுக்காக. ஸோ இதை பார்க்கும்போது எவனுக்குமே கிடையாதுங்க, இனிமேல் அரசியல் வரலாற்றில் எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காது. ஸோ நானும் ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதம் அதிகமாக போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எதுக்குடா நம்ம க்யூவில் நிற்கணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் எதுக்குடா இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய ஜென்சி கிட்ஸு இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு பாருங்கள், ஜென்சி கிட்ஸு 90 கிட்ஸு எல்லாருமே திரண்டு வர போகிறாங்க ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு விஜயன் அண்ணா ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக என்னை பேச சொன்னார்கள். அப்போது இடத்திலே பேசினேன். 500க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சார்ந்த மக்கள் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தார்கள். அவர் சொன்னார்கள், நாங்கள் மட்டுமல்ல உலக நாடுகளிலே வாழுகிற 3 லட்சம் பேர் அவருக்கு வாக்களிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு வாக்கை அளிக்க போகிறோம் சொன்னவர்கள் அவர்கள். நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒருவருக்கு வாக்களிக்கிறோம் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கிற அத்தனை அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சிந்திக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தை ஆளுவதற்கு நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை என்ற வரலாற்றை உலக நாடுகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல. அதே மாதிரி ஒரு மெயின் பாயிண்ட், நான் ரீசெண்டாக என்னோட எக்ஸ் தளத்திலும் என்னோட ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்னோட ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அதாவது விசிலுக்கு தடை. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் நடக்கும்போது உள்ளே வரவங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க, யாராவது விசில் வச்சுருந்தா அங்கேயே பிடுங்கிடுறாங்க, பிடுங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதாவது இதை நம்ம திரையரங்கத்துக்கு போகும்போது செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக் உள்ள ஏதாவது சிகரெட் டப்பா இருக்கா, ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு சொன்னால் அதை பார்த்துட்டு எடுத்து வெளியே வச்சுருவாங்க. நீங்கள் படம் முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு தரோன்னு சொல்லுவாங்க. இது இயல்பான விஷயம், எல்லா தியேட்டர்லேயும் நடக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபயர் ஏற்படுத்துகிற ஏதாவது இந்த லைட்ரோ சிகரெட்டோ இந்த மாதிரி ஏதாவது பவர் பேங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு பொருட்கள்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி வச்சிருப்பாங்க, உள்ளே யாரும் கொண்டு போக முடியாது. ஃப்ளைட்டில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பல இடத்துல முக்கியமான இடத்துல சில விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இது கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இது நியாயமான விஷயம் தாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போகும்போது சில விஷயங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட இந்த அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது இங்கே மட்டும் கிடையாது, ஐபிஎல்லையும் இருந்தாலும் சரி, எல்லா கிரிக்கெட்லையும், அதாவது வேர்ல்டு கப்லேயும் இருந்தாலும் சரி, எல்லா கிரிக்கெட் மைதானத்திலும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் இருக்குது. அவங்ககிட்ட சில பொருட்கள் போர்டில் வச்சுருக்காங்க, இதெல்லாம் அலோடு கிடையாதுன்ட்டு. ஆனால் அந்த போர்டில் விசில அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல, இன்ன வரைக்கும் கிடையாது. ஸோ கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட யாருக்குமே விசில் உள்ளே கொண்டு வரதுக்கு தடைன்றது அவங்களுக்கு கூட தெரியுமான்றது தெரியல. அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ யார் விசிலுக்கு தடை போட்டது? அங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட பேசணும், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசணும். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. உள்ளே வந்து செக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த டீம் மைதானத்தை சேர்ந்த டீம் யாருமே செக் பண்ணலாம்.
போலீஸ்காரங்க செக் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் செக் பண்ணி விசில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நிறைய தோழர்களை உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இது யார் பார்த்த வேலைன்னு உங்களுக்கு தெரியுதா? காவல்துறை தமிழக அரசுக்கு தான் வேலையை பார்க்குறாங்க, நமக்கு வேலையை பார்க்கல. தமிழக அரசு என்ன சொல்கிறாங்களோ அது காவல்துறை செய்யும். ஸோ காவல்துறை எங்கள் நண்பன்லாம் கிடையாது, முதலமைச்சரோட நண்பர்கள் போல இருக்குது. அதனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ்லாம் வந்து நிறைய ஆர்டிக்கிளில் நான் படித்தேன், தினமலரில் வந்தது, நிறைய நியூஸ் செய்திகள், பிரிண்ட் மீடியாவில் நிறைய நியூஸஸ்லாம் போட்டிருந்தாங்க விசில் தடைன்ட்டு. நமக்கு விசில் சின்னம் கொடுத்தனால நிறைய இடத்துல தடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக அரசு சார்பாக. ஸோ இதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? இது மறைமுகமாக பண்ணுறாங்க, வெளியே எங்கேயுமே இந்த மாதிரி நியூஸ் வரல. தமிழக அரசு தான் விசிலை தடை பண்ண சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற செக்கிங் பண்ணவங்க, நம்ம தோழர்கள் நிறைய பேர் ஸ்டேடியம் போனாங்க, அவங்க சொன்ன விஷயங்கள், தலைவா கிரிக்கெட் ஸ்டேடியம்லலாம் அலோவ் பண்ணல, இது ஸ்போர்ட்ஸில் விசில் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் எப்போவுமே கேப் எடுத்துகிட்டு போவோம், விசில் எடுத்துகிட்டு போவோம், சிஎஸ்கே வரும்போலாம் நாங்கள் விசில் எடுத்துகிட்டு போய் ஊதியிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இப்போ தமிழக வெற்றிகளுக்கு அந்த சின்னம் கொடுத்தனால வாசலில் அத்தனை பேர் நிற்க வச்சு அவங்க பாக்கெட் உள்ள கையை விட்டு யார் யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ எல்லாத்தையும் முடிக்கல. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அங்கே வந்து எல்லாருமே விசிலும் கைமா தான் வந்திருக்காங்க. ஸோ ஆதரவு விஜய் அண்ணனுக்குன்றது ஓப்பனாக தெரியுது. ஸோ அதை தடுக்க நினைக்கிறதுக்கு எங்கள் செய்திகளில் இது பெரிய லெவலில் வந்துடக்கூடாதுன்றதுனால எங்கள் கிட்ட இருந்தாலும் அதை பிடுங்கி தான் உள்ளே விட்டாங்கன்றாங்க. ஸோ எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன தோணுது? நமக்கு தடையெல்லாம் பெருசு கிடையாது. இப்போ ஜனநாயகம் கூட ரிவைஸ் கமிட்டிக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. February 26 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. எந்த அளவுக்கு தடை போட முடியுமோ அந்த அளவுக்கு தடை போடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க. ஒரு மனிதரை எப்படி அழிக்க நினைக்கிறாங்கன்றதை தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாடா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி.